இங்க ஒரு ஆபீஸ்ல வேலை பார்த்துட்டு இருக்காரு. அப்ப திடீர்னு இவருக்கு ஒரு போன் வருது. அதுல இவரோட ஒய்ஃபுக்கும் பையனுக்கும் விபத்தாயிடுச்சுன்னு சொல்றாங்க. அதை கேட்கறது பதறி எடுத்துட்டு ஹாஸ்பிட்டல் ஓடி வராரு. ஆனா அவர் வரத்துக்குள்ள எல்லாமே முடிஞ்சிருது. அது அவரால் தாங்கிக்க முடியாம கத்தி அழுதுச்சுட்டாரு. அப்ப சடனா ஒரு இடி இடிச்சு கரண்ட் போயிடுது. அடுத்த செகண்டே கரண்ட் திரும்ப வருது. பார்த்து அந்த பையனுக்கு மறுபடியும் உயிர் வந்துருது. அதை பார்த்து டாக்டரே ஆச்சரியப்படுறாங்க. ஆனா அவரோட வைஃப் மட்டும் காப்பாற்ற முடியாம போயிடுது. ஏன்னா அந்த அளவுக்கு சேதாரமாயிருக்கு. அதை நினைச்சு இவர் வருத்தப்பட்டு இருக்காரு. அப்ப இவரோட பையன் கையில எதையும் எடுத்துட்டு வந்து அவங்க அப்பா கடை காட்டுறான். பார்த்தா அதுல அவங்க அம்மாவோட விரலை மட்டும் எடுத்துட்டு வந்திருக்கான். எதுக்கு அதை மட்டும் எடுத்துட்டு வந்தானா, கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஒரு பள்ளியோட வாழை எடுத்துட்டு வந்து அவங்க அப்பா கிட்ட காட்டுறான். அவங்க அப்பாவை அதை மண்ணில புதைச்சு வச்சா திரும்ப உயிரோட வந்துடும் விளையாட்டா சொல்லிட்டு போறாரு. இவன் அதை நம்பி ஒரு இடத்துல புதைச்சு வைக்கிறான். ஆனா உண்மையாவே அதை புதைச்ச 2 நாள்ல அதை புதைச்ச இடத்துல இருந்து ஒரு முழு பள்ளி ஒண்ணு வெளியில வருது. சோ உண்மையாவே மண்ணுக்குள்ள புதைச்சா திரும்ப உயிரோட வருவான்னு அந்த பையன் நம்புறான். அதனாலதான் இன்னைக்கு அவங்க அம்மா கூட விரலையும் அதே மாதிரி புதைச்சா திரும்ப கிடைப்பாங்கன்னு ஆசைப்படுறான். இவரும் பையனை சமாளிக்க முடியாம புதைச்சு வைக்க சம்மதிக்கிறாரு. தினம் தினம் புதைச்ச இடத்துல ஏதாவது மாற்றம் தெரியுதான்னு போய் பார்த்துட்டு வரான். ஒரு நாள் அந்த இடம் இருந்ததை விட கொஞ்சம் பெருசா இருக்கிறத பாக்குறான். அப்ப அம்மா திரும்ப வர போறாங்கன்னு சந்தோஷமா அவங்க அப்பாவை கூட்டிட்டு வந்து காட்டுறான். பார்த்தா உள்ள இருந்து ஏதோ அழுவுற சத்தம் கேக்குது. மண்ணை விளக்கிட்டு பார்த்தா இவரோட வைஃப் மாதிரி ஒரு உருவம் மண்ணுக்குள்ள இருந்து வெளியில வருது. அதை பார்த்ததுமே தூக்கி வேறி போட்டுருது.